எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் நம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். என் ஈமானிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 நாளாக என்னால் வரலாறும் போட முடியலை, கேள்வியும் கேட்க முடியலை. அதுக்காக வேண்டி அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிடுங்க, அல்லாவுக்காக பொருத்தப்பட்டுக்கங்க. நாள் ரொம்ப தள்ளி போனதுனால சில உடல் உபாதைகள், அப்புறம் வீட்டில் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, சின்ன சின்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் பெருசாக, அதாவது ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு கையில் கட்டு போட்டிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு காலில் கட்டு போட்டிருக்கு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அதனால் அவங்கள பார்க்குறதுலே கொஞ்சம் நேரம் செலவழிஞ்சிட்டு என்னால் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அல்லாஹ்க்காக பொருத்தப்பட்டுக்கங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம சஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களுடைய இறுதி வரலாறு கேட்டிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அந்த இறுதி வரலாறில் இருந்து தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய கேள்விகள், இன்றைய 5 கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க கேள்வி 1 என்னங்கிறத பார்த்துடலாம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் அவங்களுடைய இறுதி நாட்களை, சரியா, இறுதி நாட்களை எந்த இடத்துல கழிச்சாங்க, அதாவது கடைசி நாளை எங்கே வாழ்ந்தாங்க? கேள்வி 1. கேள்வி 2, அவங்க எத்தனாவது வயசில் மரணம் அடைஞ்சாங்க? கேள்வி 2, அவங்க எத்தனாவது வயதில் மரணம் அடைந்தார்கள்? இதுதான் கேள்வி 2. அப்புறம் அவங்க ஒரு தனிமை வாழ்வை வாழ்கிறாங்க. கேள்வி 3. தனிமை வாழ்வை வாழ்கிறாங்க. அப்போ தனிமை வாழ்வை வாழும்போது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கிட்ட? இதுதான் கேள்வி 3. தனிமை வாழ்வு வாழும்போது அவங்க குடும்பத்தாரிடம் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். கேள்வி 4, உமர் அலி என்ன செய்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய கவர்னராக யார் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்ஷா அல்லாஹ். கேள்வி 4, உமர் அலி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு இது கவர்னராக யார் வராங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உமர் அலிக்கு அப்புறம், உமர் அலி ஆட்சி காலத்துக்கு அப்புறம் யார் ஆட்சி புரிகிறாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். கேள்வி 5, உமர் அலியை ஒருத்தன் கத்தியால் குத்துறான், சரிங்களா? அந்த கத்தியால் குத்தப்படும்போது எத்தனாவது வருஷம் அவன் யார் எப்போ கத்தியால் குத்துறான்? 5வது கேள்வியில் 3 விஷயம் இருக்குது. ஒரு ஆள் கத்தியால் குத்துறான், அவன் யார்? உமர் அலி என்ன செஞ்சிட்டு இருக்கும்போது கத்தியால் குத்துறான்? அந்த கத்தியால் குத்தும்போது என்ன நாள், அதாவது என்ன வருஷம், அப்படி அந்த மாதிரி கேள்விகள், சரியா? 3 கேள்வி. இன்ஷா அல்லாஹ். உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 766 78 78 745. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதில்களை அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வரலாறை போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இனி தொடர்ந்து வரலாறு போடப்படும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பதிலளிங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.